பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஜேபி தான் பேசுறேன். புரியுது புரியுது சுந்தரேசன், ஏன் கோவப்படுறீங்க? காம் டவுன், அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க சுந்தரேசன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இன்னைக்கு நைட்டு 1 hour 7 நம்ம கிளப்புக்கு வந்துருங்க. ஓகேயா? அங்க அசம்பிள் ஆகும், இத பத்தி பேசுவோம். வரப்ப இந்த அருணாச்சலம், சௌரிராஜன், என்ன சொன்ன? இந்த அருணாச்சலம், சௌரிராஜன் இவங்களை கட்டாயமா கூட்டிட்டு வரணும். அவங்க 2 பேரும் தான் எஸ்கேப் ஆகிற பார்ட்டி. அவங்க நம்ம பக்கம் இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? அதனால அவங்களுக்கு போன் பண்ணி கையோட கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. ஓகே? என்ன? அதான் நேர்லயே பேச போறோமே, சொல்லணுமா? சொல்லுங்க. ஆமா புரியுது. ஹலோ மிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஃபுல்லி. ரிலாக்ஸ் மேன், ஏன் கோவப்படுறீங்க? நோ, that's very bad, I know. யா, புரியுது. ஆமா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? அத பேசிதான் முடிவு எடுக்கணும். நான் கரெக்டா 9 மணிக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே, வச்சிடுறேன். என்ன சார், எதிரிய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னன்னு கேட்க கூடாதா? யோ மூர்த்தி, உன்னை என்னையா சொல்றது? எதிரியா சேர்த்துக்கிறது? உன்னை எதுல சேர்க்கணுமோ அதுல சேருங்க. யோ, உன்னை மட்டும் இல்லையா, உன் மச்சான் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாரும் மூஞ்சிலும் கரிய பூசிட்டிய, என்னையும் அவமானப்படுத்திட்ட. சரியா? இதுல என்னையா திருப்தி கண்ட?
அதான் எனக்கு புரியல. இதுல வேற ஜம்பமா என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற. இது உனக்கு நல்லா இருக்காயா? நல்லா இல்லதான். நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு ஏன் செஞ்ச? நான் வராதப்போ அந்த வசந்த மூஞ்சி நல்லா பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி தக்காளி மாதிரி சவந்திருந்துச்சா? இதுல கேள்வி வேறயா? அப்படிதான் இருந்துச்சு. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த வசந்தனை நான் தண்டிக்கணும்னு நினைச்சேன், தண்டிச்சிட்டேன். யோ, நீ அவரை மட்டும் தண்டிக்கலையா, என்னையும் சேர்த்து தண்டிச்சிட்ட. அது தப்புதான். அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கதான் இப்ப உங்ககிட்ட வந்து நீங்க என்ன வாங்கன்னு கூப்பிடலன்னாலும் பரவாயில்லன்னு உங்க சிகரெட்டை எடுத்து நீங்க பத்த வச்ச சிகரெட்லயே பத்த வச்சு இப்ப நான் பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. ஜேபி த கிரேட், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல. உங்க அறிவை நட்பை மதிக்கிறவன் நான். அந்த உரிமையில தான் இப்ப நான் சொல்றேன். இந்த கூட்டாளி பாட்டாளி ஒட்டு உறவு இந்த முயற்சியில எல்லாம் உங்க பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையப்பா. புரிய வேணாம், புரிய வைக்கவும் வேணாம். இப்ப நான் உங்க தொழிலை கெடுக்க விரும்பல. நான் வரேன். நம்ம நட்பு மட்டும் தொடரட்டும். கிளம்புறேன். என்ன சொல்ற? ஜேபி ஆபீஸ்ல மூர்த்தி உங்ககிட்ட பேசினாரா? ஆமா மாமா. அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அன்னைக்கு என்னடான்னா எல்லாரையும் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி ஸ்டாஃபையும் அவமானப்படுத்திருக்காரு. இன்னைக்கு என்னன்னா உங்ககிட்ட மட்டும் பேசிருக்காரு. அவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. மோடி மஸ்தான் வித்ய மாதிரி இருக்கு. அந்த ஆளுக்கு மரகிற என்ன கழனி போச்சா? என்ன 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 சொன்னாரு? நீ மட்டும் அவருக்கு மக மாதிரியா? உறவே வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன அந்த ஆளுக்கு உறவு என்ன வேண்டி கிடக்கு? மக கெக அது இதுன்னு. நான் அந்த ஆளுக்கு எதிரி, எங்க அண்ணனும் எதிரி. நீ மட்டும் அவருக்கு மகளாமா? வெரி குட். அந்த ஆளு கூத்த புரிஞ்சுக்கவே முடியலையே. அது சரி, அவர் பேசுறதுக்கு நீ என்ன சொன்ன? அப்பவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு மாமா. உடம்பெல்லாம் வேர்த்து வெளவெளுத்து போச்சு. வார்த்தையே வரல. அதான் ஒண்ணுமே கேட்கல மாமா. ஒண்ணுமே சொல்லலையா? ஒன்னே ஒண்ணு கேட்டேன் மாமா. என்ன கேட்ட? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எதுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட? அந்த ஆளு எப்படி நல்லா இருப்பான்? நாசமா போன் இல்ல திட்டு இருக்கணும் நீ. சரி, நீ பேசினதான் பேசுறேன். ஏன் அறிவு கெட்டவன? உனக்கு புத்தி இருக்கா? அன்னைக்கு எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு கழுத்தறுத்தியே நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானான்னு கேட்டிருக்கணும். மாமா பெரிய மாமா எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு எங்கிட்ட மட்டும் என்ன பேச்சு வேண்டி கிடைக்கும் நீ கேட்டிருக்கணும்ல? கேட்கலான்னு நினைச்சேன் மாமா, ஆனா கேட்க முடியல. ஏன் மண்டையில உறக்கிற மாதிரி கேட்க வேண்டியதானே? அந்த ஆளுக்கு எனக்கு கொம்ப முளைச்சிருக்கு. எப்படி மாமா? ஏன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள. நான் ஏதாவது சொல்ல போய் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளால பிரச்சனைன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. அதான். என்ன லாயரம்மா, தைரியம் இல்லாத லாயர் நீ. உன் சீனியர் பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு போல் இருக்க. சரி, போனது போட்டோம். இன்னைக்கு விட்டுட்ட. இனிமே அந்த ஆள் உன்னை பார்த்தாவோ உன்கிட்ட வந்து பேசினாவோ பளீர் பளீர்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுரு. ஏயா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என்கிட்ட பேச்சு வச்சுக்காதன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடு. மீறி உன்கிட்ட ஏதாவது பேசினா என்கிட்ட சொல், நான் பாத்துக்கிறேன். என்ன? சரிங்க மாமா. சரி சரி, நான் கோவமா பேசின நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஐயோ, என்ன மாமா, நீங்க எதுவும் தப்பாவே சொல்லலையே. நீங்க நம்ம குடும்பத்துக்காகவும் உங்க தங்கச்சி குடும்பத்துக்காகவும் பண்ண நல்ல காரியங்களை நான் மறக்கல மாமா. என்னால மறக்கவும் முடியாது. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க மறுபடியும் உங்க மச்சானை நேர்ல பாக்கும்போது இதை விட 100 மடங்கு அதிகமா கோவம் வந்தாலும் உங்க தங்கச்சிக்காகவும் உங்க அண்ணனுக்காகவும் கண்டிப்பா கட்டுப்படுத்திப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும்மா. போ. பிரவீன் வந்துட்டானா? இன்னும் வரல மாமா, வர நேரம்தா. சரி. ஏன் மச்சான எந்த வகையில சேர்க்கிறது? பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கான். பேசாதவகிட்ட மகளேன்னு அப்பா உறவு கொண்டாடுறான்.
என்ன போற இடம் எல்லாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லன்னு நீங்க சொன்னாலும் உங்க மூஞ்சியே காட்டி கொடுக்குதே. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வாங்க. எனக்கு தெரியாதா என்ன? சுத்தி வளைச்சு பேசினா திலகாவுக்கு பிடிக்காதுன்னு முகத்துக்கு நேரா தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன விஷயத்த சொல்லிடணும். நல்ல குணம்தான். இன்னும் நீங்க ஜாங்கிரியை தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, விஷயத்துக்கு வரல. அது வந்து சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நீ நல்லவதான், உனக்கு நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி காயத்ரி மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா. +2ல நல்ல மார்க் வாங்கினா. பாவம், நாம தான் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டோம். இப்ப அவ டிகிரி படிச்சா வேலைக்கு போகலாம். நம்ம குடும்பத்துக்கும் அது ஒத்தாசையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலேஜுக்கு போய் தான் படிக்கணுங்கிறது இல்ல, கரஸ்பாண்டன்ஸ்லயே படிக்கிறேன்னு சொல்றா. பாவம் கெஞ்சரா. எப்படியாவது அன்னிக்கிட்ட நீங்க தான் எடுத்து சொல்லணும்னு சொல்றா. நானும் உங்ககிட்ட கேட்டு சொல்றதா தான் சொல்லிருக்கேன். செலவாகும்னு நான் சொன்னேன். அதுவும் இல்லாம திலகாவை கஷ்டப்படுத்துறோமேன்னு சொன்னேன். அதுக்கு அவ, ஆமாண்ணே, அண்ணி நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால என் படிப்புக்காக செலவை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றா. அண்ணன் கடமை தானே இது. இருந்தாலும் உன் பெர்மிஷனை கேட்டு, உனக்கு மட்டும் இஷ்டம் இல்லைன்னா அவளை படிக்கவே வேண்டான்னு சொல்லிடுறேன். மத்த பொண்ணுங்க மாதிரி அது வேணும் இது வேணும் நகை நட்டு வேணும் நான் சொல்றா. படிக்கணும்னு தானே சொல்றா. பார்க்கவே பாவமா இருக்கு. பாவம் தான். நான் பாவம், நம்ம பொண்ணு பாவம்னு தெரியலையா உங்களுக்கு? செலவு இதோட நின்னுடுமா என்ன? நமக்கு இன்னொரு பிள்ளையே பிறக்காதாங்க, சொல்லுங்க. அது வந்து நீங்க அவளுக்கு அண்ணன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா காயத்ரிய படிக்க வைக்க வேண்டிய கடமை உங்க அப்பா ஓடுது. முகம் சுளிக்காம நாம சோறு போடுறோம், துணிமணி வாங்கி கொடுக்கறோம். பத்மினியை கூட அளவுக்கு அதிகமாவே படிக்க வச்சிருக்கோம். காயத்ரிக்கு நீங்க மட்டும் தான் அண்ணனா? அவளுக்கு ஒரு அக்கா ஒருத்தி இருக்கால, வேணும்னா அவ வேலைக்கு போட்டோம், தங்கச்சிய படிக்க வைக்கட்டும். நான் வேணான்னு சொல்லல. எல்லா செலவுக்கும் நானே சம்பாதிச்சு அழ முடியுமா? அவதான் ஏதோ புத்தி இல்லாம கேக்குறானா? நீங்களாவது யோசிக்க வேண்டாம். இனிமே என்ன படிப்போ என்ன வேலையோ, பத்மினியும் பிகாம் எம்காம்னு படிச்சா, அதுக்கும் நாம தானே அழுதோம். உடனே வேலை கிடைச்சிருச்சா? இன்டர்வியூ, ரெஜிஸ்டர் போஸ்ட், போஸ்டல் ஆர்டர்னு ஒரே செலவு தான், தண்ட செலவு. அதனால காயத்ரிய படிக்க வைக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். அது வந்து நீ சொல்றதே தான் நானும் நினைச்சேன். அது அப்படியே அவகிட்ட சொன்னேன். நாம எதுக்கும் என்ன எதுக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கூட கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? திலகா, நாம இப்ப காயத்ரி படிப்பு விஷயத்தை தானே பேசுறோம். இப்ப என் அறிவை பத்தி எதுக்கு? பின்ன என்னங்க, இவளை படிக்க வச்சா செலவு கணக்கு எழுதி நமக்கு திருப்பி தராங்கிறாளா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ வேலைக்கு போனதும் சம்பாதிக்கிற சம்பாதியத்துல உங்க அப்பாவுக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாளா, இல்ல உங்க தங்கச்சிக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பாளா? அதுலயும் இந்த காயத்ரி இருக்காளே, அப்பா, அவளே மனசு வந்து கடனை திருப்பி கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அவ போற இடத்துல புருஷங்கார விடுவானா? இல்ல மாமியார் கறத விடுவாளா? எப்படிங்க அவ கடனை திருப்பி கொடுப்பா? அவதான் சொல்றானா, நீங்களும் அதுக்கு ஜால்ரா போட்டுட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறீங்க பாருங்க, உங்களை சொல்லணும். திலகா, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஆனா காயத்ரி கிட்ட நான் எப்படி சொல்றது? என்னங்க, உங்களுக்கு அந்த வேலையே இல்ல. நம்ம பேசுனதெல்லாம் உங்க தங்கச்சி கேட்டுட்டு போறா. அப்பா, நிம்மதியா போச்சு.
என்னக்கா கேள்வி? நான் குளிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் குளிச்சிட்டு வாமா, நானும் குளிக்கணும். சரிக்கா. அப்பாடா. ஏய் கொஞ்சம் நில்லு, இங்க வா. என்னக்கா? என்ன நீ வழக்கமா எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் குளிச்சதுக்கு அப்புறம் தான் நீயே குளிப்ப. இன்னைக்கு நான் பல்லு விளக்கும் போது நீ பாத்ரூம்ல இருந்த, காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது நீ குளிச்சிட்டு இருந்த. இவ்வளவு நேரம் அவ குளிச்சிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, தலை பிசு பிசுன்னு இருந்துச்சா, அதான் தலைக்கு குளிச்சேன். அதான் ஷாம்பு வாடையே சொல்லுதே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் இல்ல, அப்படி என்ன திடீர் விசேஷம்? இன்னைக்கு வெளியில போயிட்டு வரலான்னு அதான் சீக்கிரம் குளிச்சேன். நீ வெளியில போறியா? என்ன இது ஆச்சரியமா இருக்கு. எங்க போற? இங்கதான்க்கா, நங்கநல்லூர் வரைக்கும். ஓ, நங்கநல்லூர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கா? பரவாயில்லையே. மெட்ராஸ்ல இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டியா? கோவிலுக்கு எல்லாம் போற? சாமி தான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. அது இல்லக்கா, நான் கோவிலுக்கு எல்லாம் போல. என் ஃப்ரெண்டு ஒருத்திய பாத்துட்டு வரலான்னு போறேன். என்னது ஃப்ரெண்டா? அது யாரடி ஃப்ரெண்டு? அதான்க்கா, நான் கோயம்புத்தூர்ல 10th படிக்கும் போது என் கூட படிச்சாலே சுகுணா, அவதான்க்கா. சுகுணா? ஞாபகம் இல்லையே. உனக்கு எங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்க போகுது? அக்கா, அந்த சுகுணாவுடைய சொந்த ஊர் மெட்ராஸ் தான்க்கா. ஒரு நாள் அவளை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேனா, என்னை வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டா. அதான் அப்படியே அவளை பாத்துட்டு வரலான்னு. ஓஹோ, அப்போ அப்பாவை கூட கூட்டிட்டு போறியா? எதுக்குக்கா அப்பா இல்ல? எனக்கு என்ன மெட்ராஸ் தெரியாதக்கா, எனக்கு எல்லா பஸ் நம்பரும் தெரியும்க்கா. நான் என்ன நைட்லயா போறேன், பகல்ல தானே போறேன். நான் பஸ்ல போயிட்டு வந்துடுறேன்க்கா. அவ வீட்டுக்கு போனேன்னு ஒரு ஹலோ சொல்லிட்டு காஃபி டீன்னு ஏதாவது கொடுத்தா குடிச்சிட்டு உடனே வந்துடுறேன்க்கா. சரி, முதல் தடவையா தனியா வெளியில போற, பாத்து போயிட்டு வா. அண்ணிக்கிட்ட சொல்லிட்டியா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போறதுக்கு எதுக்கு அண்ணிக்கிட்ட சொல்லணும்? ஓஹோ, இப்ப நான் கேட்டதுனாலதான் என்கிட்டயே சொன்னியா? சேச்சே, ஏன்க்கா அப்படி சொல்ற? உன்கிட்ட சொல்லாம நான் எங்கேயாவது வெளியே போவேனா? இல்ல, என்னையும் அன்னை லிஸ்ட்ல சேர்த்துட்டியோ நினைச்சேன், அதான். சேச்சே, யார் கூட யார கம்பேர் பண்றதுனே உனக்கு தெரியாதாக்கா? நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, அம்மா மாதிரி. அம்மா இல்லாத குறையே தெரியாம என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்க. அந்த ராஜேஷ் கூட போய் உன்னை கம்பேர் பண்ணுவேனாக்கா? என்னக்கா நீ? ஏய், என்னடி பேச்சுது? உண்மையை சொன்னா அதுல என்ன தப்பு? இல்ல, நீ அண்ணிய ராட்சசின்னு சொன்னதை விட என்ன உன் அம்மான்னு சொன்ன பாரு, அதான் ரொம்ப தப்பு. என்னக்கா நீ? இன்னும் என்ன காயத்ரி, என் தங்கத்துக்கு, என் தங்கைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை தான் இது. இதுல என்ன நீ பெருமையா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அக்கா, இப்ப கூட நீ ரொம்ப கிரேட்கா. பொண்டாட்டிக்கு அடங்கி போற ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியா போறதுட்டு என்னன்னு நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன்க்கா. ஆனா இப்படி ஒரு அக்காக்கு தங்கச்சியா பிறந்ததை நினைச்சு இப்ப நான் பெருமைப்படுறேன்க்கா. சீ, பைத்தியம். ஏதாவது சாதாரணமா சொன்னா அதையும் சீரியஸாவே எடுத்துக்கிறியே. சரி, இதுல கொஞ்சம் மாவு இருக்கு, அன்னைக்கு தோசை சுட்டு கொடுத்துரு. நான் போய் குளிச்சிட்டு வரேன், எனக்கு டவல் கொடுத்துரு. என்ன? சரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு நீங்க? யாரு? இங்க மகேந்திரன். மகேந்திரன். நீங்க மகேந்திரனா? இல்ல சார், நான் காயத்ரி. மிஸ்டர் மகேந்திரனை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க மகேந்திரனை பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்ல. அப்போ நான் தான் மகேந்திரன் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தானே ஆகணும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. பிலாசபி ஓகே, உண்மையிலே நான் தான் மகேந்திரன். ஆக்சுவலி நீங்க யாரு? எனக்கு வேலை வேணும். என்ன வேலை? யார் சொன்னா? ஹோட்டல் லீக்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்க திலகா தான் சொன்னாங்க சார். ஓ, அவங்களா? ஆமா, அவங்க சொன்னாங்கன்னு ஒரு பொண்ணு இங்க வந்தா, கற்புக்கரசி கண்ணகி மாதிரி கத்திட்டு போனா. அவங்க ரெக்கமெண்டேஷன் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, நீ யாரு? நீங்க சொன்னீங்களே கண்ணகி, அவங்களுடைய தங்கச்சி தானா? என்னது? ஆமாங்க சார், அன்னைக்கு வந்துட்டு போனவங்களுடைய தங்கச்சி தானா? அக்கா வேணான்னு சொன்ன வேலைக்கு தங்கச்சியா? ஏமா, இது என்ன வேலைன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இங்க வந்தேன் சார். மாடலிங் தானே? மாடலிங்னா அதுலயே பல வகை இருக்குமா? சேலைய ஃபுல்லா கட்டிக்கிட்டு உரத்துக்கும் விவசாயத்துக்கும் பாடலாம். ஆம்பளைங்களா இருந்தா ஷேவிங் கிரீமுக்கு அழகா சிரிக்கலாம். ஆனா இது அப்படி இல்லமா. அதை விட முக்கியமா இத பாருமா, இதே மாதிரி டவலை கட்டிட்டு சிரிக்கணும்.
முடியுமா? ஓகேயா?